கார்டியோ பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குதுன்னா, நம்பர் 1 உடம்புல தேவையில்லாத ஃபேட்லாம் ஈஸியாக காணும். நம்பர் 2 நம்ம ஹார்ட்டுமே ஒரு மசில் தான். அந்த மசில் இம்ப்ரூவைஸ் ஆகி ஹார்ட் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு கார்டியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்பர் 3 நம்மளோட பாடி ஸ்ட்ரென்த்துக்கு கார்டியோ வந்து வேற லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 4 நம்மளோட போன் ஸ்ட்ரென்த்துக்கு கார்டியோ வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் டு த கோராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தளபதி விஜய் வந்து அவருக்கு என்ன ஏஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 49 இயர்ஸ். இந்த 49 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் தளபதி விஜய் ஒரு ஃபிட்டாக இருக்காருன்னா அவர் வந்து யங் ஏஜ்லேயும் சரி இப்பயும் சரி கார்டியோ ஒரு சில எக்ஸசைசஸ் வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணி பண்ணுறதுனால தான் அவர் இப்பயும் ஃபிட்டாக இருக்காரு. எப்பயும் அவர் வந்து ஹீரோவாக ஃபீல் பண்ண வைக்கிறாரு. அதே மாதிரி நம்மளும் இருக்கலாம். அவர் மட்டும்தான் இருக்க முடியும்னு இல்லை, எல்லாராலையும் அது இருக்க முடியும். நம்மளும் வந்து கார்டியோ எக்ஸசைசஸ் சின்ன சின்ன புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் இந்த மாதிரி ஒரு கோட்லாம் பண்ணுறதால நம்ம வந்து என்றும் ஃபிட்டாக இருக்கலாம். நம்ம தளபதி விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் ஒர்க் அவுட்டுக்கும் தனி இடம் ஒதுக்கி அதில் கார்டியோ புல்அப்ஸ் புஷ்அப்ஸ் இதெல்லாம் பண்ணுவாராம். நீ பார்த்த ஒரு கோடி லியோ படத்தோட டேரக்டர் லோகேஷ் நாகராஜ் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரேட். எனக்கும் ஒன் ஆஃப் த ஃபேவரட் டேரக்டர். அவரோட படத்தில் ஒரு சின்ன ஷாட்லேயே வந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்கும் இருக்குது. அந்த டேரக்டர் தான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு 35 to 40 minutes எப்பவுமே கார்டியோ வேணா ஸ்வெட் அவுட் பண்ணணும்னு நினைப்பாரு. அதுக்கப்புறம் பேசிக் புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் இதெல்லாம் மட்டும் ரெகுலர் பண்ணுவோம். அது பண்ணுறதும் பார்த்துருக்கேன். செட்டில் உள்ளே வரக்கு முன்னாடி ரெல்விய ஜிம் அங்கே அவருக்கே செட் பண்ணி வச்சுருப்போம். சீக்வன்ஸில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹில் ஒர்க் அவுட் அண்ட் தென் கம். இந்த மாதிரி அவரோட ஹார்ட் ஒர்க்கும் டெடிகேஷனும் தான் அவர் வந்து இந்த லெவல்லையும் அவர் வந்து ஹீரோவாக இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் மேஜர் ரோலாக இருக்குது. இதே மாதிரி நம்மளாலேயும் இருக்க முடியும். நம்ம ஃபிட்னஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து எல்லாமே நினச்சதை அச்சீவ் பண்ணலாம். நம்ம உடம்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ அந்த அளவுக்கு மைண்டும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நம்மளோட ஒர்க்கும் எஃபெக்டிவாக பண்ண முடியும். இதனால நம்ம வந்து பேசிக்காக பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் வந்து கார்டியோ ஒர்க் அவுட் வந்து தேவையில்லாத கொழுப்புலாம் வந்து நீங்கி போயிடும். சின்ன சின்ன கார்டியோ எக்ஸசைஸ் என்னென்ன ஜாகிங் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், ஏதோ ஒன்று ஒரு ½ hour கார்டியோக்காக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிட்டு சின்ன சின்ன புல்அப்ஸ் புஷ்அப்ஸ் சிட்அப்ஸ் ஸ்குவாட்ஸ் சின்ன சின்ன கார்டியோ எக்ஸசைஸ் நம்மளோட பாடி கோர் மசில் ஸ்ட்ரென்த்தனிங்காக இருக்கிறதுக்கு கிரன்ச்சஸ், பிளாங்க், பைசைக்கிள் கிரன்ச்சஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறதால நம்ம பாடியோட கோர் மசில் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தனிங்காக இருக்குது. கார்டியோவும் மெயினாக பண்ணுங்கள். சின்ன சின்ன இந்த மாதிரி கோர் மசில் ஸ்ட்ரென்த்தனிங்காக இருக்கிறதுக்காக ஒரு சில ஒர்க் அவுட்டும் பண்ணுங்கள். புல்அப்ஸ் புஷ்அப்ஸ் வந்து மேஜர் பேசிக் ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நம்ம வந்து என்றும் ஃபிட்டாக இருக்கலாம். இதே மாதிரி நானும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ்லாம் நானும் பண்ணிகிட்டு இருக்கேன். பெரிய லெவலில் வந்து ஃபிட்டாக அந்த கட்டுமஸ்தாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காம சின்ன சின்னதாக இருந்து உடம்புக்கு ஒரு புரிஞ்ச ஒரு பொருள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவே ஒரு ஃபிட்னஸ் தான். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு ½ hour ஃபஸ்ட்டு நடக்க ஆரம்பிங்க. டெய்லி ரெகுலராக வந்து ½ hour வந்து நடக்க ஆரம்பிங்க. அது பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அதுவே ஒரு ஃபிட்னஸ் தான். இது மாதிரி அடுத்தடுத்த கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்து ஜாகிங் பண்ணலாம், அப்புறம் ஸ்கிப்பிங் பண்ணலாம். அப்போ நான் சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணலாம். வீட்டில் இருந்து பண்ணுறவங்களுக்காக நான் நிறையா ஒரு சில வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்னோட சேனல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபிட், ஸ்டே ஹெல்தி. அண்டில் தட், பை ஃப்ரம் அவினாஷ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள்.